ஹாய் ஹலோ கைஸ், என்னடா இது கெட்டப்பு அப்படின்ட்டு பார்க்குறீங்களா? சிங்கப்பூர் சலூன்லேருந்து வரேன், அதனால தான் இந்த கெட்டப்பு. ஓகே, முடி வெட்டியாச்சு. இப்போ இதை எடுத்துட்டு ரிவ்யூவுக்கு போகலாம். சிங்கப்பூர் சலூன், ஆர்ஜே பாலாஜி நடிச்சிருக்கிறாரு ஹீரோவா. இந்த படம் வந்து இப்போ நானும் ஃப்ரெண்டும் படம் பார்க்குற போகிற வழியிலேயே ஆர்ஜே பாலாஜியை பற்றி தான் பேசிட்டு போனோம் நாங்கள். அவருடைய வளர்ச்சியை பற்றியும் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கிறாரு, ஒரு நல்ல ஹீரோவாக இருக்காரு. அவருடைய படங்கள் ஓரளவுக்கு ரொம்ப ஃபேமிலி எல்லாத்தையும் கவர்ற மாதிரி இருக்கும் அந்த ஒரு படம். அந்த மாதிரி அவருடைய படங்களை பற்றியும் அவருடைய வளர்ச்சியை பற்றியும் அவரை பற்றி எப்படி பேசிட்டே போய் படம் பார்த்தோம். இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இவ்வளோ கஷ்டப்பட்டு மேலே போய் இருந்திருக்காரு, இவ்வளோ பெரிய ஆளாக இருக்காரு அப்படின்றதுக்காக அந்த படம் நல்லா இருக்குது அப்படின்ட்டு நம்ம சொல்லிட முடியாது இல்லையா? ஸோ அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஸோ அந்த சிங்கப்பூர் சலூன் படத்தை பார்த்துட்டு வந்தாச்சு. அந்த படம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இந்த ரிவ்யூவில் பார்க்கலாம் ஃபுல்லாக. படம் வந்து ஒரு பெருசாக எந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸுமே இல்லாமல் தான் அந்த படம் போய் பார்த்துச்சு. ஏன்னா ட்ரெய்லரில் வந்து ஒரு சலூன், ஒரு 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 பையன் வந்து ஒரு சலூன் கடை வச்சு பெரிய ஆள் ஆகணும் அப்படின்ட்டு நினைக்கிறான். அந்த மாதிரி தான் காட்டியிருக்காங்க. சரி, ஓகே, ஒரு ஆவரேஜான ஒரு படமாக இருக்கும் அப்படின்ட்டு தான் போனால், நான் போய் பார்த்த பிறகு தான் தெரியுது ஒரு ஃபுல்லாக நமக்கு டிசப்பாயின்மெண்ட் தான் ஆயிடுச்சு. ஏன்னா படம் வந்து கதை வந்து எங்கெங்கேயோ எடுத்து கொண்டு போகிறாங்க. அவங்களுக்கே என்ன சொல்கிறோம் அப்படின்ட்டு தெரியாத அளவுக்கு அந்த கதையை வந்து இழுத்து கொண்டு போய் எங்கேயோ முட்டி மோதி நின்று கடைசியில் ஏதோ ஒன்று சொல்லி முடிச்ச மாதிரி ஒரு ஃபீல் தான் நமக்கு இருக்கு படம் பார்த்து முடிகிறப்ப. ஸோ இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, ஆரம்பத்தில் வந்து ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சலூனில் உட்காந்து சூசைட் பண்ணிக்க போகிறாரு. அவர் ரொம்ப சோகமான ஒரு டிப்ரெஷனில் இருக்காரு. சூசைட் பண்ணிக்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து அவர் வாழ்க்கை ஏன் இந்த மாதிரி நிலைமைக்கு வந்துச்சு, அவருடைய அந்த ஃப்ளாஷ்பேக்கை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஸோ சூசைட் பண்ண போறாருன்னா அந்த கதையை சொல்லுவாங்களே, இது வரைக்கும் அவருடைய ஃபுல் லைஃப்பை வந்து கதையாக சொல்ல போறாரு. ஸோ அதை தான் சொல்றாரு ஆரம்பத்தில். அவர் சின்ன வயசுலேருந்து எப்படி வளர்ந்தார், அவர் கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒருத்தரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் அந்த சலூன் வைக்கணும், முடி வெட்டுறாரா ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசை வந்துச்சு. அதுக்கப்புறம் நடந்த அந்த காதல் கதைகள், அது ஃபெயிலியர் ஆனது. அதுக்கப்புறம் அவர் வீட்டில் நான் அந்த தொழில் தான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே வீட்டில் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறது. ஸோ அதே மீறி இவர் வந்து நான் வந்து ஆனால் ஒரு முடி வெட்டுறவனா தான் ஆவேன் அப்படின்ட்டு ஒத்த காலில் நிற்கிறாரு. ஸோ இதுக்கப்புறம் அவர் கடைசி என்ன ஆனார், அவர் நினச்ச மாதிரி ஒரு பெரிய சலூனை வச்சு அவர் முடி வெட்டுறவரா ஆனாரா இல்லையா அப்படின்றத அந்த கதையோட ஒன்லைனு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே வந்து இந்த ஃப்ளாஷ்பேக் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஆர்ஜே பாலாஜி வந்து ஒரு மேரேஜ் ஆனோடனே ஒரு ஃபுல்லாக அந்த கேரக்டர் எல்லாமே மாறிடும். ஃபுல்லாக வந்து சத்யராஜ், ரோபோ சங்கர், அப்புறம் அவருடைய ஃப்ரெண்டு, அப்புறம் ஹீரோ, ஸோ இவங்க அப்புறம் ஹீரோயின் எல்லாம் வந்தோடனே அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா சரியான ஒரு காமெடி ஆயிடுச்சு. ஏன்னா சத்யராஜ் அப்புறம் அந்த ரோபோ சங்கர் உள்ள வந்தோடனே நமக்கு வந்து படம் இப்போதான்டா ஆரம்பிக்குது அப்படின்றது மாதிரி ஒரு கதைக்கு இவங்க எடுத்துக்கிட்ட கதைக்கு சம்மந்தம் இல்லைனாலுமே அந்த காமெடி சீக்வன்ஸ் வந்து ஒரு கலக்க போவது யார் மாதிரி ஃபுல்லாக நம்ம ஒரு சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஒரு ½ அன் அவர் 3/4 மணி நேரம் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிய வரைக்கும் அவ்வளோ நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸாக இருந்துச்சு அந்த காமெடி சீக்வன்ஸ் எல்லாமே. ஓகே, இது வந்து நல்ல ஒரு கதையாக வந்துருச்சு, நல்ல ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் இருக்கும் போல அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தோம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிகிற வரைக்கும். ஏன்னா அவ்வளோ நல்ல காமெடியாக இருந்துச்சு, புதுசாக இருந்துச்சு அந்த காமெடி எல்லாமே. இது வரைக்கும் பார்த்தது வச்சு ஒரு ரீஒர்க் பண்ணாமல் வெரைட்டியாக இருந்துச்சு. அவருடைய அந்த சத்யராஜோட கேரக்டரு, அப்புறம் ரோபோஸ் அவங்களுடைய எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே. நமக்கு வந்து ஹீரோவோட இன்டென்ஷன் என்ன அப்படின்ட்டு எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. ஓகே, ஹீரோக்கு இதான் இன்டென்ஷன். ஓகேப்பா, இது வந்து ஒரு சின்ன போர்ஷன் தான் அந்த காமெடி சீக்வன்ஸ். அதுக்கப்புறம் கதை ஆரம்பிக்கும், ஹீரோடைய அந்த இலக்கை நோக்கி போவாரு, அதுல என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்ப்போட உட்காந்துருப்போம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சோடனே. செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா இந்த படத்துல மைனஸ் செகண்ட் ஹாஃப் தான் அப்படின்ற மாதிரி சொல்லி ஆகணும். ஏன்னா படத்துல செகண்ட் ஹாஃப்ல வந்து ஹீரோவுடைய அவருடைய இன்டென்ஷனை நோக்கி போற மாதிரியே தெரியல. அவருக்கு என்னென்னமோ நடக்குது, அவர் பெரிய சலூன் கட்டுறாரு, அதுக்கு பின்னாடி இருக்கிற பில்டிங்லாம் அந்த தப்பான இடத்துல கட்டிட்டாங்க, இடிஞ்சு விழுகுது. அப்புறம் அந்த ஊர் மக்கள் ஃபுல்லா ஒரு சலூனை சுத்தி வந்து கூரை வீடை கட்டி வாழ ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் இவர் என்ன ஆகுது, அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஜோடி சீசன் மாதிரி டான்ஸ் ஷோலாம் திடீர்னு காட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. திடீர்னு பார்த்தா அது வந்து டான்ஸ் ஷோ மாதிரி போயிட்டு இருக்கு ஒரு பக்கத்தில். அதுக்கு ஒரு மோட்டிவேட் பண்ணி அந்த அவங்களெல்லாம் முடி வெட்டி விடுறாரு. அதுக்கப்புறம் திடீர்னு லோகேஷ் கனகராஜ் வராரு, அப்புறம் அரவிந்த் சுவாமி வராரு, அதுக்கப்புறம் யாரு இன்னொரு ஹீரோ ஜீவா வராரு. ஸோ இந்த மாதிரி கதை வந்து ஒரு சம்பவங்களை வச்சு அழகா ஒரு அந்த கோர்வையா கோர்க்காம சும்மா அங்கங்க தோன்றதெல்லாம் எடுத்து வச்சு இந்த முடி வெட்டுறதுக்கு ஏத்தாப்புல சீன்லாம் சேர்த்து வச்சு அதை ரிலீஸ் பண்ண மாதிரி தான் இருக்கு செகண்ட் ஹாஃப். அந்த அளவுக்கு நம்மளோட அந்த கனெக்ட் பண்ணிக்கவே முடியல. ஒரு ஹீரோக்கு திடீர்னு ஒரு கடன் பிரச்சனை ஆயிடுறாரு, அந்த 3 கோடி வாங்கி தான் அந்த ஒரு சலூனே கட்டியிருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் அவர் வந்து அந்த பிரச்சனையிலையும் மாட்டிக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி அவருக்கு நிறைய பிரச்சனைகள் வருது. கடைசியில் ஒரு மாதிரி எண்டிங் வச்சு முடிச்சிருக்கிறாங்க. ஆனால் நம்மளோட இந்த கதையோட வந்து ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கிட்டு ஒரு லைஃப்பை பார்க்குற
மாதிரி நமக்கு தோணவே இல்லை இந்த படம் பார்க்குறப்ப. டோட்டலாகவே நமக்கு வந்து ஒரு என்னடா படம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு செகண்ட் ஹாஃப்லாம் பார்த்து முடிகிறப்ப. திடீர்னு பார்த்தீங்கன்னா மு.க. ஸ்டாலின் நம்ம சிஎம் உடைய ஃபைல் ஷாட்லாம் அவருடைய விஷுவல்ஸ்லாம் உள்ள வருது. மறந்துட்டேன் நானும் அவர் நடிச்சிருக்காரான்னு பார்த்தா அது பழைய விஷுவல்ஸ். அப்புறம் மலேசியாவில் இருந்தெல்லாம் ஏதோ நடக்குது. ஏன்னா அந்த படத்துக்கு வந்து இவங்க என்ன நினச்சிருக்காங்கன்னா படத்தை வந்து ஒரு எல்லா ஆடியன்ஸையும் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி எமோஷனையும் கொண்டு வரணும், காமெடியும் இருக்கணும், அதே மாதிரி கதையும் நம்ம கொண்டு போகணும் அப்படின்ட்டு எல்லாத்தையும் போட்டு குழப்பி வச்சு படமே சோழி முடிஞ்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இதில் மியூசிக் வந்து நம்மளை வந்து அந்த மியூசிக் போட்டு வந்து நம்மளை எமோட் பண்ணுறாங்களாமா. எங்களுக்கு வந்து ஃபீலிங்ஸை உண்டாக்குறேன் பார் அப்படின்ட்டு மியூசிக் போட்டால் எப்படி இருக்கும், அந்த மாதிரியான மியூசிக் நம்மளை சொல்லி போட்ட மாதிரி இருக்குது மியூசிக்லாம். அந்த அளவுக்கு ஓகே தான். இந்த மாதிரி படம் நிறைய வந்துருச்சு. ஸோ அதெல்லாம் பார்க்குறப்ப நமக்கு கொஞ்சம் கிரிஞ்சி மாதிரி ஆயிட்டு இந்த செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே சேர்த்து பார்க்குறப்போ. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அந்த ஓகே ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. அந்த காமெடி சீக்வன்ஸு, அந்த சத்யராஜோட பெர்ஃபார்மன்ஸ், மற்ற ரோபோ சங்கர் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருக்கிறதுனால நமக்கு ஒட்டுமொத்தமாக கதை பார்த்து முடிகிறப்ப இந்த படத்திலோட ஒரு ஃபுல்ஃபில் ஆகாத மாதிரி இருக்குது. ஒரு வேற படத்துக்கு போயிருக்கலாமா அப்படின்னு எனக்கே தோணுச்சு. ஓகே அது என்ன பண்ண இந்த படம் அப்படி இருந்திருக்கு. இந்த டைரக்டரோட மற்ற படங்கள்லாம் ஓரளவுக்கு நல்ல படங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தனால தான் அந்த படத்துக்கு போனதில் ஒரு ரீசனாக இருந்துச்சு. ஸோ இப்படி ஒரு படம் கொடுப்பாரு அப்படின்ட்டு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. கண்டிப்பாக கேரக்டர் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஹீரோ கேரக்டருமே பெருசாக ஒன்றுமே அந்த ஹீரோ மெட்டீரியல் மாதிரி தெரியல. அவர் நடிக்கிறதுலாம் பார்க்குறப்ப சிம்பிளாக ரொம்ப சிம்பிளாக நடிச்சிருக்காரு ஆர்ஜே பாலாஜி. சத்யராஜும் அந்த ரோபோ சங்கர் அப்புறம் வந்து லால் அவர் தான், அவங்க 3 பேர் தான் நல்லா நடிச்சிருக்காங்க ஓரளவுக்கு. அவங்களுக்கு தான் அந்த கேரக்டர்லாம் பண்ணி கரெக்டாக அந்த கதையோட போகிற மாதிரி இருக்குது அவங்க கேரக்டர்லாம். மற்ற கேரக்டர்லாம் ஏதோ கடமைக்கு வச்ச மாதிரி இருக்குது. பெருசாக நமக்கு எதுவுமே அந்த கேரக்டர்லாம் வந்து செட் ஆகாத மாதிரி தோணுது பார்க்குறப்ப. படம் இடையில திடீர்னுலாம் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு அந்த இயற்கையை அழிக்காதீங்க, பறவைகள்லாம் வாழ விடுங்க அப்படின்ற மாதிரி திடீர்னு மெசேஜ் சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை ஒரே படத்துக்குள்ளே செகண்ட் ஹாஃபில் வச்சு நமக்கு சொல்கிறனால எதோட கனெக்ட் பண்ணி நம்ம வந்து இந்த படத்தை பார்க்குறது அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் வந்துடுறதுனால ஒரு டோட்டலாக ஃபெயிலியர் ஆயிடுச்சு செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே. அதனால படமே வந்து ஒரு ஆவரேஜ் பிலோ ஆவரேஜ் ஆயிடுச்சு ரொம்ப. அதனால சிங்கப்பூர் சலூன் வந்து பார்க்குறதுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் யோசிங்க. ஒருவேளை உங்களுக்கு வந்து இந்த காமெடி அந்த இது பார்த்தா போதும் அப்படின்னா நீங்கள் போய் பார்க்கலாம். ஆனால் செகண்ட் ஹாஃபில் வந்து உங்களுக்கு வந்து இதை கனெக்ட் பண்ணிக்க முடியுமா அப்படின்ட்டு தெரியல. செகண்ட் ஹாஃபில் நீங்கள் படத்தை அந்த அளவுக்கு வந்து அங்கங்கே போகும், பார்த்துக்கோங்க. இதுதான் சிங்கப்பூர் சலூன் படத்துடைய என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.